Good evening, friends. போன கிளாஸ்ல ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோம் என்ற டாபிக்கை நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 3 வார்த்தைகள் நம்ம ஆங்கிலத்துல சரளமாக வாக்கியமாக பேசும்பொழுது அடிக்கடி உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இவையெல்லாம். ஆனா 3த்துக்குமே எந்தெந்த இடத்த உபயோகிக்கணுங்கிற ஒரு ரூல் இருக்கு. நமக்கு தோணித்துங்கிறதுக்காக இந்த இடத்துல இது பொருந்துமே அப்படின்னு நம்ம உபயோகிக்க முடியாது. We can't use the words just like that. These 3 words, though they might look similar, ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கான பயன், ஒரு வார்த்தை எங்க உபயோகிக்கப்படும் என்ற ரூல் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த இடங்களில் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் உபயோகிக்க வேண்டும் என்று நாம் இன்றைய கிளாஸில் கற்றுக்கொள்வோம். சரியா? முதல்ல have to பார்க்கலாம். இன்கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, have to இந்த வார்த்தை எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம உபயோகிக்கணும். have to, must, should ரெண்டுமே கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். கட்டாயமாக என்பது நாம் கட்டாயமாக எடுத்த முடிவா, இல்லாட்டி நம்மளுடைய சூழ்நிலை நம்மளை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறதா, இல்லாட்டி இன்னொருத்தர் நமக்கு ஒரு அட்வைஸா கொடுக்கப்படுற சூழ்நிலையில நம்ம அதை செய்யறோமா? ஸோ இதுதான் கன்ஃபியூஷன்ல இருக்கும். இந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளா எடுத்த முடிவுல இந்த வேலையை நம்ம செய்யறோமா, இல்லாட்டி இன்னொருத்தர் செய்ய சொல்லி நம்ம இந்த வேலையை செய்யறோமா, இல்லாட்டி ஒருத்தருடைய அட்வைஸ்னால நம்ம அதை செய்யறோமா? ஸோ இதோடைய நமக்கு இந்த விளக்கம் தெளிவாக இருந்தால் நாம் எந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் உபயோகிக்க வேண்டும் என்ற அர்த்தம் நமக்கு புரிந்துவிடும். சரியா? So use of this word have to. So it expresses என்ன? வெளிப்படுத்துறது. என்ன வெளிப்படுத்துறது? It expresses impersonal obligation. அதாவது என்னுடைய கடமைக்காக நான் அந்த வேலை செய்யறேன். There is a force, external force. வெளிப்புறத்திலேருந்து வர அழுத்தத்தினால நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. It's used to express impersonal obligation. Obligation என்ன? இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லையா? Obligation. So the subject of have to is obliged to act by a separate or external power. இப்போ ஒரு ஸ்கூல் ரூலா இருக்கலாம். ஸ்கூல்ல இப்படிதான் நீங்க வரணும், ஸ்கூலுக்கு டை போட்டுதான் வரணும், ஸ்கூலுக்கு போன்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ் யார் போடுறா? ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன். நமக்கு போட்டுக்கிறது பர்சனல் ரூல். இன்னொருத்தர் நமக்கு போடுறது எக்ஸ்டர்னல். இந்த எக்ஸ்டர்னல் பவர் ஒரு ஸ்கூலா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு லாவா கூட இருக்கலாம். இட் கேன் பி ஸ்கூல் ரூல் ஆர் எக்ஸ்டர்னல் ரூல். வெளிப்புறத்திலேருந்து வரக்கூடிய ஒரு நிபந்தனை, ரூல். திஸ் எக்ஸ்டர்னல் ரூல் கேன் பி பை லா. ஒரு சட்டம் கொடுக்கப்படுற ஒரு நிபந்தனையில் நாம் அந்த செயலை செய்கிறோமா, இல்லாட்டி இந்த லா ஸ்கூல் ரூல். இப்ப நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூல் ரூல்
இருக்கலாம். After we go to work, we'll be obliged to work as per the law. லா என்ன சொல்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்ப நம்ம வந்து யூ ஹாவ் டு வேர் ஹெல்மெட் while you travel on the road. நீங்க வெளியில பயணம் செய்யறது while you drive your vehicle. நீங்க கட்டாயமா வந்து ஹெல்மெட் போட்டே ஆகணும் இல்லையா? So it is the law. It expresses impersonal obligation. ஹெல்மெட் போட்டா உங்களுக்கு நல்லது. ஆனா இது வந்து கட்டாயமா எது சொல்றது? லா சொல்றது. நீங்க வெளியில போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டுன்னு போகணும், இல்லாட்டி நீங்க ஃபைன் கட்டணுங்கிறது ரூலா இருக்கு. ஸோ திஸ் ரூல் இஸ் பீங் டோல்ட் பிளேஸ்ட் பை தி லா. ஸோ இதை நான் இங்க ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து இம்பர்சனல், நம்மளால் செய்யப்பட்ட ஒரு நியதி கிடையாது. வெளிப்புறத்திலிருந்து வர ஒரு ரூல், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த செயலை செய்கிறோம். எக்ஸாம்பிளா சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன் பிரான்ஸ், பிரான்ஸ் நாட்டுல, இன் பிரான்ஸ் கமா, ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதனால கமா உபயோகிக்கிறோம். யூ ஹாவ் டு டிரைவ் ஆன் தி ரைட். நீங்க வாகனங்கள் ஓட்டும் பொழுது வலது பக்கம்தான் நீங்கள் வண்டியை, வாகனத்தை ஓட்ட வேண்டும். இது வந்து பிரான்ஸ் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சட்டம். யூ ஹாவ் டு டிரைவ் ஆன் யோர் ரைட். ரைட்னா என்ன? வலது பக்கத்துல நீங்க வலது பக்கமா தான் வண்டி போகணும். அது அவங்க நாட்டினுடைய சட்டம். ஸோ ஹாவ் டுங்கிறது இங்க வந்து நமக்கு புரிய வரும். இம்பர்சனல் ஆப்ளிகேஷன் நான் இந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். ஹாவ் டு வந்து இம்பர்சனல் ஆப்ளிகேஷன். இது வந்து நம்மளா விருப்பப்பட்டு வலது பக்கமா போறோமா? இல்ல, அந்த நாட்டினுடைய சட்டம் நீங்கள் வலது புறமா தான் போக வேண்டும் என்று, இல்லையா? யூ ஹாவ் டு டிரைவ் ஆன் தி ரைட். திஸ் இஸ் தி ரூல் பிளேஸ்ட் பை தி லா. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஹாவ் டு என்ற வார்த்தையை நாம் சேர்த்துக் கொள்கிறோம். ஆப்ளிகேஷன், இந்த ஆப்ளிகேஷன்ங்கிறது என்ன? நிபந்தனை. இந்த நிபந்தனையானது நம்மால் செலுத்தவில்லை, வெளியிலேந்து வருது இந்த ரூல். எதால? ஒண்ணு லா கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கூல் ரூல். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுனால ஸ்கூலோட ரூல் படி நம்ம நடந்துக்கணும். It's an obligation which is placed from outside, which is given from the external atmosphere. Obligation is not subject's opinion. யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்களுடைய ஒப்பீனியன் படி இந்த செயலானது நடக்கல. It's not subject's opinion. Subjectனா என்ன? Who is doing the task? யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்கள சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். It's not subject's opinion, but from outside. வெளிப்புறத்திலிருந்து வர ஒரு ரூல் படி அந்த செயலானது நடக்கின்றது. ரூல் ஃப்ரம் அவுட்சைட். நீங்க முடிவெடுத்து இந்த செயலை செய்யல, வெளிப்புறத்திலிருந்து வர ஒரு அழுத்தம். இட் இஸ் a rule which is placed from the external agency. It can be either law or a school rule. வெளியிலேருந்து கொடுக்கப்படுற ஒரு நிபந்தனைனால நீங்க இந்த செயலை செய்யறீங்க. ஆப்ளிகேஷன் இஸ் நாட் சப்ஜெக்ட்ஸ் ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் படி இந்த வேலை நடக்கல, வெளிப்புறத்திலேருந்து எனக்கு ஒரு கட்டளை வருது, இது மாதிரிதான் செய்யணும், அதனால அப்படி நான் அந்த வேலையை செய்யறேன். So I need to use this word have to. I have to wear sports uniform. நான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் தான் அணிஞ்சானும். ஏன் நான் வந்து மற்ற நாட்கள்ல உபயோகிக்கின்ற அந்த யூனிஃபார்ம் போடணும்னா போடக்கூடாது. It's a rule given by the school. On Thursdays you need to wear sports uniform. You can't wear normal uniform. I must wear. I have to
சாரி, வேர்ங்கிற வார்த்தையை மறந்துட்டேன், விட்டுட்டேன். ஐ ஹாவ் டு வேர் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். ஹாவ் டு, நான் கட்டாயமா ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அணிஞ்சானும், போட்டுக்கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் டு வேர் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். இட்ஸ் நாட் மை பர்சனல் சாய்ஸ் தட் ஐம் வேரிங் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். என்னோட ஒப்பீனியனுக்காக நான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போடுறேன், நாளைக்கு நான் நார்மல் யூனிஃபார்ம் போடுறேன், நாளைக்கு வேணா நான் திருப்பி ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம்னா முடியாது. ஸ்கூல் வந்து என்ன சொல்றது, வியாழக்கிழமை மட்டும்தான் வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வந்து போட முடியும். மற்ற நாட்கள்ல வந்து சாதாரண யூனிஃபார்மா போட்டுக்கலாம் சொல்றது. ஸோ யூ ஆர் அவைடிங் ஆஸ் பர் தி ஸ்கூல் லா ஆர் தி ஸ்கூல் ரூல். ஸ்கூல் என்ன சட்டம் சொல்றதோ அது தகுந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய யூனிஃபார்மை போட்டுக்கிறீங்க. ஸோ நான் ஏன் இந்த இடத்துல இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, ஹாவ் டுங்கிற வார்த்தை உங்களுடைய விருப்பப்படி ஒரு செயலானது நடக்கவில்லை, ஒரு வெளிப்புறத்திலிருந்து வருகின்ற ஒரு கட்டளையால் நீங்கள் அந்த செயலை செய்கின்றீர்கள். ஸோ இட்ஸ் நாட் பர்சனல் ஆப்ளிகேஷன். பர்சனல் ஆப்ளிகேஷன் கிடையாது. It's from outside. நான் இன்னைக்கு கண்டிப்பா வேலை பார்த்தே ஆகணும். இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் we must all work today. நம்ம எல்லாருமே இன்னைக்கு வேலை செஞ்சுதான். we must all work today 9 to 6 in office. ஆபீஸ்ல இன்னைக்கு கட்டாயமா நம்ம எல்லாருமே வேலை செஞ்சு ஆகணும். we must all, sorry, we have to, sorry, we have to work in office from 9 a.m. to 6 p.m. காலையில் 9 மணி முதல் 6 மணி வரை நாங்கள் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்தாக வேண்டும். we have to work in office. கட்டாயமா நம்ம வேலை செஞ்சாலும், என்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 9ல இருந்து 1 மணி வேலை எல்லாம் செய்ய முடியாது. கம்பெனியோட ரூல் 9ல இருந்து 6 மணி வேலை செஞ்சாங்க. அதனால இட்ஸ் a rule placed by office. அவுட்சைடுங்கிறது எங்க? outside is nothing but office rule. It's not your personal obligation that you're working from 9 to 6. அடுத்த வார்த்தையான must பார்க்கலாம். மேலே எழுதி வைக்கிறேன். We have covered this word till now. Have to. It's not personal obligation. Strike out பண்ணி வைக்கிறேன். External or outside அப்படின்னா என்ன? It's either placed as a rule. We often use must. நம்ம அடிக்கடி must என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். எப்போ உபயோகிக்கின்றோம்? We often use must to say something is necessary. ஏதோ ஒரு விஷயம் அவசியமாக இருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலையில must என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம். when something is necessary, அவசியம், அதுதான் necessaryக்கான அர்த்தம். when something is necessary,
அவசியம். இது வந்து பர்சனல் ஆப்ளிகேஷன். என்னுடைய கட்டாயத்தன்மையால இந்த செயலானது நடக்கின்றது. ஹாவ் டு அப்படியா? அப்படி கிடையாது. இட் இஸ் பியூர்லி பர்சனல் ஆப்ளிகேஷன். ஐ மஸ்ட் கோ ஹோம். நான் கட்டாயமா வீட்டுக்கு போயானும். நீங்க வீட்டுக்கு போகணும்னு வெளியில யாராவது ரூல் போடுவாங்களா என்ன? உங்களுக்கு நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது தானே. உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்க பதில் சொல்லியானும். நீங்க கட்டாயமா வீட்டுக்கு சென்றே ஆனும் இல்லையா? ஐ மஸ்ட் கோ ஹோம். நான் கண்டிப்பா வீட்டுக்கு போயே ஆனும். இட்ஸ் யோர் பர்சனல் ஆப்ளிகேஷன். யூ மஸ்ட் ஸ்டடி டெய்லி. நீ கண்டிப்பா தினைக்கும் படிச்சே ஆனும். யூ மஸ்ட் ஸ்டடி டெய்லி. So it expresses what the speaker speaks is necessary. யார் ஒரு செயலை செய்கின்றாரோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த செயலானது நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தால் அந்த செயலானது அப்படியே நடக்க முடியும். இது வெளியில இருந்து யாராவது சொல்லி ஒரு வேலையை செய்யறது கிடையாது. நீங்க எடுக்கிற முடிவு இல்லாட்டி நம்ம எடுக்கிற முடிவுல இந்த செயலானது நடக்கிறது. எக்ஸ்பிரஸஸ் வாட் the speaker thinks is necessary. செயலை செய்பவர் எது தனக்கு அவசியம் என்று அவர் நினைக்கின்றாரோ அதை வெளிப்படுத்துவதற்காக இந்த மஸ்ட் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார். திங்ஸ் இஸ் நெசசரி. அவசியமானது. எது அந்த நேரத்துக்கு அவசியமான ஒரு செயல் என்று அந்த செயலை செய்பவர் நிர்ணயிக்கின்றார். person who is performing the task determines which task is necessary. எது வந்து அவசியமானது. I must stop telling lies. நான் கட்டாயமா பொய் சொல்றத நிப்பாட்டி I must stop telling lies because it is giving a bad name to me. எனக்கு ஒரு கெட்ட பேரை கொடுக்குறது. அதனால நான் பொய் சொல்றத வந்து நிப்பாட்டி I must stop telling lies. இது நீங்க எடுக்கிற முடிவு. It is the speaker's decision. It is his personal obligation. அவருடைய முடிவால அவர் பொய் சொல்ல நிப்பாட்டணும்னு முடிவெடுக்கிறார். இது வெளியில யாராவது சொல்லி அவர் நிப்பாட்டணுங்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் அ ரூல் that you should stop telling lies. It is a rule which is placed by yourself. உங்களுக்கு நீங்களே நிபந்தனையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். He must work. அவன் இன்னும் கடினமா உழைச்சே ஆனும். He must work harder. யார் அந்த செயலை செய்கின்றார்களோ அவருடைய நிபந்தனைப்படி இந்த செயலானது நடக்கின்றது. இது நிஜமாக இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை அல்ல. யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்களால ஏற்படுத்திய ஒரு நிபந்தனை. It is a rule which is created by the person himself or the speaker who is telling the sentence. It is not placed by the external one. ஒரு ரூலோ ஒரு லாவோ அந்த ஒரு நிபந்தனையில இந்த செயல் செய்யப்படல. எப்படி ஸ்கூல்ல வந்து நீங்க டை போட்டுன்னு வரணும், ஸ்கூலுக்கு 9 மணிக்குள்ள வந்தானும்,
அப்படின்னா சொல்றத ஹாவ் டுங்கிற வார்த்தை வரும். மஸ்ட்ங்கிறது ஐ மஸ்ட் ஸ்பீக் தி ட்ரூத். நான் எப்போதும் உண்மையை தான் பேசி ஆகணும். இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு ஆப்ளிகேஷன். இட்ஸ் யோர் பர்சனல் ஆப்ளிகேஷன், நாட் சம்வன் ஹஸ் டோல்ட் யூ திஸ். வெளியில யாரும் சொல்லல, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது தான். You have decided that you need to tell the truth. So it is purely personal obligation. So இந்த mustங்கிறது ஒரு மாடல் verb. இதுக்கப்புறம் தான் மெயின் verb வருது. மெயின் verbனா என்ன? அதுதான் ஆக்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு verb. ஸ்டாப் நிப்பாட்டுறது, வேலை செய்யறது, இதெல்லாம் வந்து ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு முன்பாக தான் இந்த மஸ்ட் ஆன வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம். செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? பொய் சொல்வதை நிப்பாட்ட வேண்டும். பொய் சொல்வதை நாம் நிப்பாட்ட வேண்டும். இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். உழைக்கிறதுங்கிறது தான் இங்க செயல் சொல். அதாவது மெயின் verb, முக்கிய செயல் சொல். அதுக்கு முன்பாக தான் இந்த ஆக்சிலரி verb இல்லாட்டி இந்த மாடல் verb நம்ம உபயோகிக்கிறோம். So it is purely personal obligation that you are using this word. Due to personal obligation, you have to use this word must. It's not the obligation from outside. It is your own personal obligation. You can write these examples. Have to போட்டு personal obligation strike out பண்ணிக்கோங்க. Must போட்டு personal obligationங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஸ்ட்ங்கிறது பர்சனல் ஆப்ளிகேஷனுக்காக தான் உபயோகிக்கிறோம். ஹாவ் டு வந்து உங்களுடைய ஆப்ளிகேஷன் நிபந்தனைக்காக செயல்படுத்தல, வெளியிலேருந்து கொடுக்கப்படுற ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு ரூலுக்காக, இந்த ரூல்னால நீங்க அந்த செயலை செய்றீங்க. மஸ்ட் நாட் அப்படின்னா பண்ணக்கூடாது. I'll just wait for a minute more. மஸ்ட்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும். மஸ்ட் நாட்னா பண்ணக்கூடாது, கட்டாயமாக செய்யக்கூடாது, அது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். அப்ப வந்து மஸ்ட் நாட். we use must not to say something is not permitted.
அனுமதிக்கப்படாத ஒரு செயலுக்கு நாம் must not என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். permitted இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? allowed is not allowed. அனுமதிக்கப்படுறதுன்னா allowed, அனுமதிக்கப்படாதது is not allowed. ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்க போது ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் passengers must not speak to the driver. டிரைவரோட பேசஞ்சர்ஸ் பயணிகள் வந்து வண்டி ஓட்டுநரோட பேசக்கூடாது. must not must not speak to the speak with the driver while traveling. I must not கீயை மறந்து போயிடக்கூடாது எடுத்துன்னு வருது. I must not forget keys. You mustn't, you must not disturb him. நீ அவனை தொந்தரவு செய்யக்கூடாது. Is a word where you are trying to tell that something is not allowed. நீ அவனை தொந்தரவு செய்ய கூடாது. உனக்கு அவனை தொந்தரவு செய்வதற்கான அனுமதி உனக்கு கிடையாது என்று நாம் இங்கே தெரிவிக்கின்றோம். So we have seen two words, have to, must, must not. have to எப்படி toங்கிற infinitive சேர்க்கப்படுறதோ அதே போல must to அப்படின்னா வராது. We just use the word must. பண்ணக்கூடாதுன்னா must not. If it is a personal obligation, you use must. வெளிப்புறத்திலேருந்து வர கட்டாயத்தினால நீங்க அந்த செயலை செய்யறீங்கன்னா have to. You have to obey the rules. We'll see a small video pertaining to this topic, have to, must, and along with that should will also be explained. For few minutes recording pause பண்ணிக்கலாம். After that clarify where you need to use must and have to. பண்ணக்கூடாதுன்னா must not. அதுவே have to negative, have not, should not. அட்வைஸா வரத நம்ம ஷுட்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். We'll solve a quiz pertaining to have to and must. Again, recording to be paused.